வணக்கம் மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ அவர் ஜேஜே குக்கிங் விளாக்ஸ். நம்ம சேனல்ல இந்த வாரம் கணவாய் மீன் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். அதுக்கு கணவாய் மீன் வாங்க நாங்க முதல்ல புலாம்பட்டி போயிருந்தோம். அங்க கடல் மீன் இல்லன்ட்டாங்க. அப்படியே அங்கருந்து ஸ்ட்ரெயிட்டா கோனேரிப்பட்டிக்கு போயிருந்தோம். கோனேரிப்பட்டியில விசாரிக்கும்போது அவைங்களும் இல்ல, நாங்க ஆத்து மீன் ஒண்ணு தான் சேல்ஸ் பண்றோம் அப்படின்னாங்க. உடனே ஒரு யூட்டர்ன் அடிச்சு எடப்பாடிக்கு வந்துட்டுருந்தோம். வர வழியில ஒரு கடை விசாரிக்கும்போது அவைங்க வச்சிருந்தாங்க. அங்கருந்து மீன் வாங்கிட்டு வந்தோம் மக்களே. ஸோ இந்த விளாக்ல உங்களுக்கு குக்கிங் விளாக்கோட சேர்த்து மோட்டோ விலாகும் வரப்போகுது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. ஓகே மக்களே, நம்ம மீன் வாங்கி கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, மீனுக்குனே ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது எடப்பாடியில், பூலாம்பட்டிக்கு போகிறோம். இதுதான் எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு. இதை தாண்டி ரைட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடில் போயிட்டே இருந்தீங்கன்னா பூலாம்பட்டி வந்துடும். பூலாம்பட்டி 8 கிலோமீட்டர் தான். ஓகே மக்களே, நான் கூட ரொம்ப தூரமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். 8 நார்மல் டிஸ்டன்ஸ் தான். மக்களே பாருங்க மக்களே, ஐயோ சரியான வியூ மக்களே. அதெல்லாம் இது பார்த்ததே இல்லை மக்களே. வாவ். மக்களே பாருங்க, காவேரி நீரை கர்நாடகா விடமாட்டதுனால நம்முடைய இயற்கையை அள்ளி வணங்கியிருக்கா. நல்லா காஞ்சி தண்ணியே இல்லாமல் இருந்தது ரொம்ப. பாருங்க பயங்கரமான தண்ணி மக்களே. நீங்கள் நியர்பை எடப்பாடியில் இருக்கீங்க அப்படின்னா நேராக வந்துடுங்க. தண்ணி நல்லாவே இருக்குது, படகுலாம் இருக்குது. படகு போக்கஸ் இங்கே வருங்க, படகு இங்கே தூமாவிலே தூரமாக இருக்குது பாருங்க மக்களே. படகு 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 சவாரி இதெல்லாம் நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே மீன் வாங்கி இங்கேயே கொடுத்து சமைச்சு ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு போகலாம். எங்கே ஆமாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லாக. உங்களுக்கு அப்படியே லைட்டாக. ஓகே, சரியானது. ஓகே ஓகே மக்களே, வந்த வேலையை மறந்துட்டோம். நம்மளுடைய வேலை என்ன, மீன் வாங்குறது. மீன் வாங்கிட்டு நம்ம போய் சமைக்க ஆரம்பிப்போம். ஓகே, கடல் மீன் என்னக்கா இருக்கு இல்லையா? ஓகே மக்களே, பூலாம்பட்டி வரைக்கும் வந்தோம். மீன் இருக்குது, பட் ஆனால் எதிர்பார்த்த மீன் இல்லை. கொஞ்சம் டிசப்பாயிண்டோடு நம்ம திரும்பி இங்கேருந்து அடுத்த ஒரு பக்கத்தால் ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, கோனேரிப்பட்டி. அங்கே போய் பார்க்கலாம், இருக்குன்னு நம்புவோம். கொத்து கொத்தா தொங்குது பாரு, கொத்து கொத்தா தொங்குது பாரு. சரியான வியூ மக்களே. இந்த பக்கமா இருக்கு மக்களே. 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்ச அந்த கணவாய் மீனை நேராக கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு வந்த மக்களே. மீனை கட் பண்ணி கீழ்ப்பகுதி மேல் பகுதின்னு பிரிச்சுட்டேன். கீழ்ப்பகுதியில் கட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே இருந்த பிங்க் கலர் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். தலைப்பகுதி ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ண மக்களே, ஏன்னா அதில் மை அதெல்லாம் வந்துச்சு. ஸோ நாங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக க்ளீன் பண்ணோம். அதோடைய ஃபைனல் ஸ்டேஜாக அதை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. மெயின் பொருட்கள் கணவாய் க்ளீன் பண்ணது, ஆயில், மிளகாய்த்தூள், ஒரு தக்காளி, பெப்பர், தென் கரம் மசாலா, தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், தென் சிக்கன் மசாலா கொஞ்சமாக. ஃபைனலி துண்டு துண்டாக நறுக்குன ஆனியன், ஒரு 7 ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கங்க.
பக்கத்தால் ஏன்னா நீங்களே தெரியும், நான் சொல்லிக்கிறேன், கறிவேப்பிலை. நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் மக்களே. வழக்கம் போல் அடுப்பு பற்ற வச்சு கடாயை 100 ml அளவு ரொம்ப முக்கியம் மக்களே. நறுக்கி வச்ச ஆனியனை அப்படியே போட்டுக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் வாங்கிட்டாங்க, இவர் தான் ஷெஃப் தாமு. தூங்கி இருக்கும்போது அவர் பேர் எழுதி பேப்பர் திருடிட்டான் மக்களே. அதனால் இவர் ஷெஃப் தாமு ஆகிட்டான். நல்லா வதங்கணும் மக்களே. லாஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே தலாவி ஃபேன் தான். இவரு கூட தலாவி வந்தான். இவர் குளிக்கும் போது அந்த பாட்டு போட்டு ஆடுவார். பாருங்க, ஆனியன் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, நறுக்கி வச்சு தக்காளி, ஒரு தக்காளி அதிகமாக போட்டுறாதீங்க, புளிப்பு கம்மியாக தான் போடணும். கல் உப்பு ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. அப்புறம் தக்காளி நல்லா வதங்கும். இவ்வளோதான் போடணும் மஞ்சள். அதே மாதிரி கொஞ்சமாக போடுங்க மஞ்சள். ஆயில் சுற்றி வரணும் மக்களே. ரெண்டு பேஸ்ட் எவ்வளோ? 1 ஸ்பூன். 1.5 ஸ்பூன். இப்போ தான் ஸ்மெல் நல்லா இருக்குது மக்களே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது ஸ்மெல் நல்லா இருக்குது மக்களே. கொஞ்சம் தண்ணி மூக்க உள்ள விட்டுறாங்க. சரி மக்களே, கணவாய் மீன் ஆல்ரெடி கழுவி வச்சிருந்து. இப்போ வந்து நல்லா இறங்கினதுக்கப்புறம் போட்டு கறக்கணும். 1 கிலோ வாங்கணும், கடைசி 1/2 கிலோ தான் இருக்குது. நான் பண்ணுறது அப்போ யாராவது 1 கிலோ செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 2 கிலோ வாங்கணும் மக்கள். அதுதான் எங்களுடைய இந்த இருந்து கற்றுக்கிட்டு முக்கியமான லெசன். யாருமே உங்களுக்கு சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ கணவாய் 1 கிலோக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 2 கிலோ வாங்க. க்ளீனிங் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு 1 கிலோ லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கணவாய் போட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மக்களே. மசாலா 20 கிராம். எவ்வளோ? 20 கிராம். ஓகே. ஒரே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். ஓகே ஓகே போலாம். போட்டு சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன். சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். ஓகே 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 மக்களே. டைம் இப்போ 7:45. கரெக்டாக ஒரு 8:05க்கு நீங்கள் இறக்கிங்க. 15 to 20 minutes இன்பிட்வீனில் டைமு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 8 o'clock வந்து பாருங்கள். நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இறக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் ஒரு 5 minutes ஆகிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறதால எங்களால் எக்ஸாக்டாக டைம் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு மேலே வச்சு மூடிடுங்க. செம்ம சூடாக இருக்குது. 20 minutes. 2 நிமிஷம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் மக்களே. சரியான இருக்கு. போதும், இது வேறு லாஸ்டா பெப்பர் ஆட் பண்ணுங்க. ஓகே மக்களே. மக்களே, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நாங்களாம் விரும்பி சாப்பிட்டோம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா இங்கே ட்ரெடிஷ்னல் மீன் லைக் ஜிலேபி, லோகு அந்த மாதிரி சாப்பிட்டு பழகுனீங்க. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கன்சர்ன் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல இன்னொரு வித்தியாசமான டிஷ்ல உங்களை சந்திக்கிற மக்களே. பாய் பாய்.